ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி பஞ்சு மாதிரி சாஃப்டான மைதா பரோட்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைதா பரோட்டா நல்லா சாஃப்டாக வரதுக்காக முட்டை, பால் இல்லை அதிகமான எண்ணெய், ஈஸ்ட்டு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இது ஒன்று சேர்த்தா மட்டும் போதும், நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த ஒரு பொருள் எதுவும் இல்லைங்க, மீதமான சாதம் தான். சப்போஸ் உங்கள்கிட்ட சாதம் இல்லைன்னா பழைய சாதம் தண்ணி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா இருந்துட்டு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் என்னென்னா 2 கப் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு சேர்க்குறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கணும். அந்த சாதம் கொஞ்சம் கூட திட்டாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். அதுக்காக பாதி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். பரோட்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க அந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. இதே நீங்கள் பழைய சாதம் சேர்த்து அரைக்க போகிறீங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாதத்தை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க, 1/4 கப் அளவு சேர்த்து அரைங்க. ஏன்னா அந்த சாதம் தண்ணியில் நல்லா ஊறின நல்லா ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தண்ணி உள்ளவும் இருக்கும். அதனால 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மாவு பிணையும் போது சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா அப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு பிணைச்சிக்கோங்க. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுனால மாவு பிணைகிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அரைச்சி இந்த சாதமே மாவு பிணைகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதே மாதிரி கோதுமை மாவு பரோட்டா கூட நீங்கள் செய்யலாம். கோதுமை மாவு பரோட்டா செஞ்சீங்கன்னா இன்னமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், மாவு ஒரு அளவுக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா டைட்டாக பிணையணும். மைதா பரோட்டாவுக்கு மாவு பிணையும் போது எப்போவுமே இதே மாதிரி இழுத்து வச்சு தான் பிணையணுமே. அப்போ பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் ரொம்ப சூப்பராக வரும். இது மாதிரி சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மைதா பரோட்டா பார்த்திங்கன்னா 100% நல்லா பஞ்சு மாதிரி வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சிடலாம். மாவு நல்லா 20 நிமிஷம் அளவுக்கு ஊறணும். ஸோ மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 20 நிமிஷத்துக்கு அம்மா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா மாய்ஸராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்ட்னஸாக வந்திருக்கு. இந்த மாவு கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது. இப்போ இந்த மாவு சிலிண்டர் ஷேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பரோட்டா எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிக்கிற மாவு இதை மாதிரி தான் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கணும். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா செய்கிறதுக்காக மாவு திரட்டிக்கலாம். உருண்டை பிடிச்ச இந்த மாவில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. இந்த மாவு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக திரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக திரட்டி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. எதுக்காக மைதா மாவு இப்படி தூவி விடுறோன்னா லேயர் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் இதில் செஞ்சுருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பரோட்டா ஸ்கொயர் ஷேப்பில் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மடிக்கணும். இப்போ இதே மாதிரி மடிச்சுட்டு இது மேலேயும் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலேயும் மாவு லைட்டாக தூவி விட்டுக்கணும். நம்ம எப்படி மடிக்கிறோமோ அந்த லேயர் அப்படியே வரதுக்காக தான் அந்த மாவு தூவி விடுறது. இப்போ இந்த மாவு எடுத்து இது மாதிரி மடிச்சுக்கோங்க. இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவும் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க, ரொம்ப லைட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடணுமே. இப்போ இது மேலேயும் மாவு தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இதே மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீதம் இருக்க அந்த மாவுலையும் இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையும் ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சாச்சு.
இப்போ பரோட்டா செய்கிறதுக்காக மாவு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து திரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து மாவு திரட்டியாச்சு. இப்போ பாருங்கள், பேன் சூடாகிடுச்சு. பரோட்டா போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இப்போ வைக்கக்கூடாது. பரோட்டா லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா தான் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பாருங்கள், பரோட்டா லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. அது மாதிரி பரோட்டா செய்யும்போது எப்போவும் வந்து லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரோட்டா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சாஃப்டாக வராது, நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்துடும். பரோட்டா எப்போவுமே சாஃப்டாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பரோட்டா ஒரு பக்கம் வெந்தோடனே இதை மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு பரோட்டா வந்து செய்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டுமே போதும். அந்த எண்ணெய் வந்து இந்த பரோட்டா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பரோட்டா செஞ்சோம்னா உள்ளேன்னா வேகமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே நல்லா வேகும். எப்போவுமே வந்து பரோட்டா செய்யும்போது கரண்டியால் இதை போல் அழுத்தம் கொடுங்க. இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். ஏன்னா மாவு அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு பக்கம் வெந்தோடனே இதை மாதிரி திருப்பி போட்டு கரண்டியால் இதை போல் அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க. மைதா பரோட்டா நல்லா சாஃப்டாக வரதுக்கு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து புளிப்பு இல்லாத தயிர் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் வீட்டில் வந்து எப்போவுமே இருக்கிறது பார்த்திங்கன்னா சாதம் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பரோட்டா ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா பரோட்டா செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் இதே மெத்தடில் கோதுமை பரோட்டா கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னஸாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.